எடுத்துக்கொண்டாலும் நல்லது என்று ஒன்று இருந்தால் கெட்டது என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. சரி என்றால் தவறு, மெய் என்றால் பொய், சத்தியம் என்றால் அசத்தியம். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்தின் சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்து என்று ஆதாரபூர்வமாக சொன்னாலும் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிகளான கல், மண், மரம் போன்றவற்றையும் மனிதர்களையும் தெய்வமாக வணங்குகிறார்கள். 7ஆம் நாள் சனிக்கிழமை தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொன்னாலும் இல்லை, தேவன் 7ஆம் நாளை வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றிவிட்டார் என்ற போலியான தவறான சத்தியமும் இருக்கதான் செய்கிறது. இப்படி மெய்யும் பொய்யும் கலந்த சத்தியங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் எதைதான் நம்புவீர்கள்? இந்த குழப்பமான சூழ்நிலையிலும் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை தேவன் வழிநடத்துவார். வேதத்தின் மேல் பிரியம் வைத்து வேதத்தையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளை உங்களை குழப்புவதற்காகவே சாத்தான் இந்த போலியான சத்தியங்களை வைத்திருக்கிறான். வேத வசனம் மாத்திரமே நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். போலிகளை கண்டறிவோம், உண்மையான சத்தியத்தை பின்தொடர்வோம், பின்பற்றுவோம். ரகசிய வருகை, The Secret Rapture. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்ப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வந்து சபையை எடுத்து செல்வார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை ரகசியமா அல்லது பகிரங்கமா என்பதை பார்ப்போம். பொய் ஒன்று இருந்தால் மெய் ஒன்று இருக்கும், மெய் ஒன்று இருந்தால் பொய் ஒன்று இருக்கதான் செய்யும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம். இது முற்றிலும் இயேசுவின் 2ஆம் வருகையை பற்றியதாகும். இது கடைசி காலம்தானா? இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மீண்டும் வருவாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நாம் தானியேல் 2ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். நேபுகாத்நேசர் தனது சொப்பனத்தில் கண்ட சிலையின் தலை பசும்பொன்னாய் இருந்தது. அதன் மார்பும் புயமும் வெள்ளியுமாய் இருந்தது. அதன் வயிறும் தொடையும் வெண்கலமுமாய் இருந்தது. அதன் கால்கள் இரும்புமாய், அதனுடைய பாதங்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருந்தது. அதனுடைய அர்த்தம், பொன்னான அந்த தலை பாபிலோன் ராஜ்யத்தை குறித்தது. வெள்ளியாயிருந்த அந்த மார்பும் புயமும் மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை குறித்தது. வெண்கலம் கிரேக்க ராஜ்யத்தை குறித்தது. இரும்பான அந்த கால்கள் ரோம ராஜ்யத்தை குறித்தது. The Iron Monarchy of Rome. பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமான அந்த பாதங்கள் யூரோப்பில் உள்ள 10 ராஜ்யங்களை குறித்தது. நாம் இப்பொழுது பாபிலோன், மேதிய பெர்ஷிய, கிரேக்க, ரோம ராஜ்யத்தில் இல்லை. ஆனால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பது போல் காட்சியளிக்கும், ஆனால் சேராமல் இருக்கும் அந்த ஐரோப்பா நாடுகளின் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமான அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யங்களின் நாட்களிலே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியும். வசனம் சொல்லுகிறது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீர்கள். அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும்.
இந்த உறுதியான தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் இது கடைசி காலம் என்றும் உலகத்தின் முடிவின் காலம் என்றும் அடுத்து சம்பவிக்க போகும் நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று தீர்க்கமாக சொல்ல முடியும். இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேதத்தோடு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் போதனைகளை அலசி ஆராய்ந்து பாருங்கள்.